கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களே, உங்கள் அத்துறை பேருக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2026 ஆண்டு ஜூன் மாத நல் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இந்த ஜூன் மாசத்துடைய கிரகநிலைகள் பார்க்கிறோம். செவ்வாய் பகவான் மேஷ ராசியில் ஆட்சியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். இந்த மாசத்துடைய 19ஆம் தேதி ஒரு ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதே போல சூரிய பகவான் ரிஷப ராசிக்கு அந்த மாச துவக்கத்தில் இருக்க. இந்த மாசத்துடைய 15ஆம் தேதி வாக்கில் அவர் மிதுன ராசிக்கு போயிடுறார். மிதுன ராசியில் புதன் பகவானும் 15ஆம் தேதிக்கு பிறகு சூரிய பகவானும் சேரப்போகிறார்கள். அதே போல குரு பகவான் ஜூன் மாதம் 1ஆம் தேதி ராத்திரி 1:57 மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்குள் பிரவேசமாகிறார். திருக்கணிதப்படி அரசியலை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசியலில் ஜூன் மாதம் முழுவதும் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்கார். தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் புதிய புதிய திட்டங்கள் விஷயங்களை செயலாக்க முனைவார். அதிகாரிகளோடு நிறைய பேச்சுவார்த்தைகள் நடத்துவார். மிக முக்கியமான விஷயங்களை எல்லாம் தமிழக முதல்வர் விஜய் பொதுமக்களுக்கு நல்லது தரக்கூடிய பல விஷயங்களை செய்ய போகிறார். அதே போல பொதுமக்களுடைய போராட்டம், இந்திய தேசத்திலே ஆங்காங்கே பொதுமக்களுடைய போராட்டம் நடக்கும் மாதமாகவும் இந்த மாதம் இருக்க போகுது. என் அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் 2026 ஆண்டு ஜூன் மாதம் ஒரு பெரிய சந்தோஷமான செய்தி வரப்போது. சந்தோஷமான தருணங்கள் நிறைய இருக்கு. சார், விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல டிரான்சிட் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஜூபிட்டருடைய டிரான்சிட், இப்போ அதே மாதிரி மார்ஸுடைய டிரான்சிட், இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு ஜூபிட்டர் என்ன பண்றாரு, ஜூன் மாசம் 1ஆம் தேதி ராத்திரியே பாக்கிய ஸ்தானத்துக்கு வர. ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், வெளிநாடு போகணும் ட்ரை பண்றோம், எல்லா குவாலிஃபிகேஷன் இருக்கு, எல்லா வாய்ப்புகளும் இருக்கு, ஆனா ஏனோ கைகூடி வர மாட்டேங்குது, நிறைய தடை இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல கூடி வரும். அந்த யோகம் இருக்கு. குரு பகவான் ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய கௌரவம், புகழ், அந்தஸ்து இதெல்லாம் பெருகக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை. இது நாள் வரைக்கும் சரியா வேலை இல்லைங்க அப்படின்னா வெளி இடங்களுக்கு போறதுக்கே, ஒரு கல்யாணத்துக்கு போறதுக்கு கூட ஒரு யங்ஸ்டர் கவலைப்பட்டு வீட்டில் உட்காந்துருப்பாரு, நான் வரலாமா நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு அப்பா அம்மா சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ அவருக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கும், சந்தோஷமா ஃபங்க்ஷன்ஸ் அட்டென்ட் பண்ணுவார். ஃப்ரெண்ட்ஸோட ஜாலி டூர் பலருக்கு இருக்கும். வெளியிடத்துக்கு போறது, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. சில பேர் காலேஜ் டேஸை திரும்ப வந்துட்ட மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகாத பலருக்கு இந்த மாசம் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும், திடீர்னு ஃபிக்ஸ் ஆகும். முதல் திருமணம் பாதிக்கப்பட்ட பலருக்கு டைவர்ஸ் கேட்டுட்டு இருக்கும்போது டைவர்ஸ் கிடைக்கும். இரண்டாவது திருமணம் வேணுங்கிறவங்களுக்கு இரண்டாவது திருமணம் ஃபிக்ஸ் ஆகும். அந்த அமைப்பு இருக்கு. இந்த மாசத்துல ஃபர்ஸ்ட் 15 டேஸ் உங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு உயர்வு இருக்கு. செகண்ட் 15 டேஸ் இருக்கு பாருங்க இந்த மாசத்துல. அந்த நாட்கள் அரசியல்வாதிகள் தங்கள் உடல் நலத்தில் அதிக கவனம் எடுத்துக்கணும், தங்கள் பாதுகாப்பில் அதிக கவனம் எடுத்துக்கணும். சில பேர் பதவி மாற்றம், வேலை மாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். ஆன்லைன் மோசடியில மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் இருக்கு. ரொம்ப கவனமா இருங்க. இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் எல்லாம் சொல்றாங்க பாருங்க, அதுல கவனமா இருக்கு. சகோதரர்களோடு பலருக்கு கருத்து மாறுபாடு இந்த மாசம் ஏற்படலாம். கணவன் மனைவி உறவுல நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த மாசத்துடைய 19ஆம் தேதிக்கு பிறகு கணவன் மனைவி கடையில ஒரு நல்ல அந்யோன்யம் வரும். சுக்கிர பகவான் பாக்கியத்துக்கு வந்த பிறகு ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடைபெற துவங்கும். ஆபீஸ்ல புதிய பொறுப்புகள் இந்த மாசம் வரப்போகுது. ஹெல்த் ரீதியா சிலருக்கு சில ப்ராப்ளம் இருக்கும், அவங்க மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இந்த மாசம் உண்டு. சர்ஜரி பிராக்டிஸ் பண்றவங்க, நல்ல மருத்துவர்கள், அவர்களுக்கு எல்லாம் பெயரும் புகழும் கிடைக்கும். இந்த மாதம் உங்களுக்கு 15ஆம் தேதிக்கு பிறகு வாயு தொந்தரவுகள், தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதெல்லாம் இந்த மாசம் 15ஆம் தேதிக்கு பிறகு இருக்கு ஜூன் மாசத்துல. ஸோ இது ஒரு நல்ல மாதம் தான், அதுல கவலை இல்லை. பினான்சியலா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வரப்போகுது. வெளி உலக தொடர்பு நல்லா இருக்கும். சுப விஷயங்கள் கூடி வருதுன்னு யோகமா இருக்கு. அப்ப விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னும் பல வெற்றிகள் பெருகணும் அப்படின்னா யாரை வழிபட்டால் உங்களுக்கு நிம்மதி பெருகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா
நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் வயலூர் முருகன். விருச்சிக ராசிக்காரங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போகணும். செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு சென்று வயலூர் முருகனை வழிபடுவது, அதே மாதிரி சென்னிமலை முருகனை வழிபடுவது ஒரு பெரிய வளர்ச்சியை உங்களை லைஃப்ல உருவாக்கி கொடுக்கும். அது மாதிரி இந்த மாதம் திருமணத்திற்கு அருமையா வரனமைய போது பாருங்க, அதெல்லாம் ரொம்ப யோகமா இருக்கு. ஸோ நிறைந்த நன்மைகள் தேடி வரக்கூடிய ஒரு நல்ல மாதமா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாசம் அமையுது. உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். முதல் திருமணம் பாதிக்கப்பட்ட பலருக்கு டைவர்ஸ் கேட்டுட்டு இருக்கும்போது டைவர்ஸ் கிடைக்கும். இரண்டாவது திருமணம் வேணுங்கிறவங்களுக்கு இரண்டாவது திருமணம் ஃபிக்ஸ் ஆகும். அந்த அமைப்பு இருக்கு. இந்த மாசத்துல ஃபர்ஸ்ட் 15 டேஸ் உங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு உயர்வு இருக்கு. செகண்ட் 15 டேஸ் இருக்கு பாருங்க இந்த மாசத்துல. அந்த நாட்கள் அரசியல்வாதிகள் தங்கள் உடல் நலத்தில் அதிக கவனம் எடுத்துக்கணும், தங்கள் பாதுகாப்பில் அதிக கவனம் எடுத்துக்கணும். சில பேர் பதவி மாற்றம், வேலை மாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். ஆன்லைன் மோசடியில மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் இருக்கு. ரொம்ப கவனமா இருங்க. இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் எல்லாம் சொல்றாங்க பாருங்க, அதுல கவனமா இருங்க. சகோதரர்களோடு பலருக்கு கருத்து மாறுபாடு இந்த மாசம் ஏற்படலாம். கணவன் மனைவி உறவுல நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த மாசத்துடைய 19ஆம் தேதிக்கு பிறகு கணவன் மனைவி கடையில ஒரு நல்ல அந்யோன்யம் வரும். சுக்கிர பகவான் பாக்கியத்துக்கு வந்த பிறகு ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடைபெற துவங்கும். ஆபீஸ்ல புதிய பொறுப்புகள் இந்த மாசம் வரப்போகுது. ஹெல்த் ரீதியா சிலருக்கு சில ப்ராப்ளம் இருக்கும். அவங்க மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இந்த மாசம் உண்டு. சர்ஜரி பிராக்டிஸ் பண்றவங்க, நல்ல மருத்துவர்கள், அவர்களுக்கு எல்லாம் பெயரும் புகழும் கிடைக்கும். இந்த மாதம் உங்களுக்கு 15ஆம் தேதிக்கு பிறகு வாயு தொந்தரவுகள், தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதெல்லாம் இந்த மாசம் 15ஆம் தேதிக்கு பிறகு இருக்கு, ஜூன் மாசத்துல. ஸோ இது ஒரு நல்ல மாதம் தான், அதுல கவலை இல்லை. பினான்சியலா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வரப்போகுது. வெளி உலக தொடர்பு நல்லா இருக்கும். சுப விஷயங்கள் கூடி வருதுன்னு யோகமா இருக்கு. அப்ப விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னும் பல வெற்றிகள் பெருகணும் அப்படின்னா யாரை வழிபட்டால் உங்களுக்கு நிம்மதி பெருகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் வயலூர் முருகன். விருச்சிக ராசிக்காரங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போகணும். செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு சென்று வயலூர் முருகனை வழிபடுவது, அதே மாதிரி சென்னிமலை முருகனை வழிபடுவது ஒரு பெரிய வளர்ச்சியை உங்களை லைஃப்ல உருவாக்கி கொடுக்கும். அது மாதிரி இந்த மாதம் திருமணத்திற்கு அருமையா வரனமைய போது பாருங்க, அதெல்லாம் ரொம்ப யோகமா இருக்கு. ஸோ நிறைந்த நன்மைகள் தேடி வரக்கூடிய ஒரு நல்ல மாதமா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாசம் அமையுது.